அடுத்து சதீஷ் கண்ணன் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சதீஷ் கண்ணன், யாருக்காக பேச போறீங்க? ஆமா மேடம், 1/9/1982. எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கு சார். ஓகே, இது யாருடைய ஜாதகம் சார்? என்னோட ஜாதகம் சார். கஷ்டப்பட்ட ஆத்மா சார், சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. நீங்க கூட இப்போ ஜோசியரை பார்க்கும்போது சரி நீங்க சொல்லுங்க என்ன இப்போ நீங்களும் சொல்லுங்க சார் பார்க்கலாம். குழந்தை ஆனந்தா சுவாமின்னு ஒரு சித்தர் ஒரு சமாதி உங்க வீடு பக்கத்துல இருக்கு, தெரியுமா? என்ன சார், என்ன கோயில்? குழந்தை ஆனந்த சுவாமி திருக்கோவில். குழந்தை ஆனந்த சாமி. ஆமா, மதுரையில ரொம்ப ஃபேமஸான ஒரு சித்தர் கோவில் அது, குழந்தை ஆனந்த சுவாமி. அந்த கோவிலில் போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியம், இரவில் ரொம்ப நேரம் பொறுத்து தூங்குறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதை எல்லாத்தோட வருமானங்கள், மனோதைரியம் குன்றி இருக்கிறது, இது அத்தனையும் போகும். ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு குருமகா திசையில் செவ்வாய் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் நான் உங்களுக்கு அந்த சித்தர் ஜீவ சமாதி சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு சித்தர் வழிபாடு பண்ணிங்கனாலே அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்து ஸ்ரீனிவாசன், பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்காக பேச போகிறீங்க ஸ்ரீனிவாசன்? மேடம், பசங்களுக்காக கேட்க போகிறோம் மேடம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. சொல்கிறேன் மேடம். 6/8/2002 சார். எத்தனை மணிக்கு சார்? நைட்டு 1:30 சார். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் கரெக்டா? இல்லை சார், செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30. புதன்கிழமை காலையில். கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டு சார். சார் செவ்வாய்க்கிழமை 6/7. என்ன நட்சத்திரம் வருது சார்? என்ன நட்சத்திரம் வருது சொல்லுப்பா சார். பேர் வந்து ஹரீஷ் சார். சார் எத்தனை மணிக்கு பிறந்தாங்க, எந்த டேட் பிறந்தாங்க? ஏன்னா இந்த விடிய காலையில் பிறக்கிறது மட்டும் சவுத் சைடில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பின்னிரவுன்னு போட்டு டேட் எழுதுவாங்க. அப்போ பின்னாடி டேட்டை வந்து எழுதிக்கிட்டு முன்னாடி டேட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் அது வாக்கிய பஞ்சாங்கன்னுவாங்க, அது திருக்கணிதான்வாங்க. எனக்கு தேவை கரெக்டான டேட் கொடுத்தீங்கன்னா எந்த நட்சத்திரம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நட்சத்திரம் அதை சொல்லுங்கள் சார். 6/8/2002 சார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க சார்? நைட்டு 1:30 சார். என்ன கிழமை அன்னைக்கு? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30 சார். வெரி குட். அப்போ திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்ட் சார். அப்போ இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஒரு ஒரு இன்னொரு கஸ்டமரை நம்ம பயன்படுத்திருக்கலாம் இல்லைங்களா சார்? இன்னும் 2 ஜாதகம் இருக்கு சார், சொல்லிட்டு பேர சொல்லுங்க சார். இந்த ஒரு ஜாதகம் போதும், இதை கரெக்டாக எழுதி வச்சுங்க. இந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்குது, எதிர்காலம் எப்படி சார் இருக்கும், நல்ல உத்தியோகத்துக்கு போவாளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெங்களூரில் எங்கே இருக்கீங்க சார்? எலங்கா சார். ஏலங்கால இருக்கீங்க. ஓகே, பசவன்குடி பக்கத்துலையா? பசவன்குடிலாம் தாண்டி சார், இங்கே எப்பாலம் சார். எப்பாலம். ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து பசவன்குடிக்கு போயிட்டு வாங்க. ஒரு அற்புதமான திருக்கோவில் அது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பசவன்குடியில் நந்தி பகவானுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானியங்களோ அல்லது பழங்களோ வச்சு நீங்களே அதை வந்து நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுங்க. 3 வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. இந்த பிள்ளைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், அருமையாக இருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நன்றி ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக ஈஸ்வரன், கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க ஈஸ்வரன்? என்னோட மகனுக்காகங்க. 8/2/2004. எத்தனை மணிக்கு? 1:20 பகல். ஓ, வெரி குட். உங்கள் பிள்ளை பேர் என்னங்க சார்? வீரபத்திரம். பேர் பிரமாதமான பேர் சார், அருமை. அதே மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருப்பானே, அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்கானே இல்லைங்களா? என்ன சார், நல்ல உத்தியோகம் எப்போ சார் கிடைக்கும்? அழகானவன் தான், அன்பானவன் தான், பாசமானவன் தான், கடுமையாக உழைக்கக்கூடியவன் தான். ஆனால் உத்தியோகம் வந்து எப்பவுமே கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது சார். அது எப்போ கிடைக்கும் சார்? இந்த மாதம் 29 சார். நம்ம தந்தி டிவியில் கூட அநேகமாக இந்த சனி பெயர்ச்சி இதெல்லாம் எப்படியும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நாளில் இருந்து உங்களுக்கு விடுதலை. இவனுடைய ஜாதகத்தில் அஷ்டம சனி ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ,
அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கோ இவன் போகிறான். அதுக்கு முன்னாடி இவனை என்ன பண்ணணும்னா திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி இவனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மனம் ஒருமுகப்படும், நல்ல உத்தியோகம் அமையும், நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சுமதி சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. யாருக்காக பேச போறீங்க? சுமதி, எங்க பையன் லோக பிரசாத்துக்காக பேசுறேங்க. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 18/1/2005 சார். அவனோட 20 வயசு ஆகுதுங்க சார். எப்படி அவனோட எனக்கு டைம் கொடுங்கம்மா. டைம் கொடுங்கம்மா, சாரே சொல்லுவாரு என்ன செய்யலாம். டைம் கொடுங்கம்மா. டைம் 3 மணிங்க சார் பகல். ஓகே. எங்கே இருக்கீங்க சேலத்தில்? சேலம் ஆத்தூர். அவனுக்கு இந்த கழுத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மச்சம் ஒன்று இருக்கா? சரிங்க சார். ஆமாங்க சார். ரொம்ப அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. புத்திசாலியானவன், அன்பானவன், பாசமானவன், தெளிவானவன். ஆனால் சார் அவனை இழுத்து பிடிக்கவும் இல்லை சார். பயங்கர டென்ஷன் பார்ட்டியாக இருக்கான் சார். கரெக்டாக தான் பேசுகிறான். முதல்ல அவனுக்கு உத்தியோகம் கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு வருவானா, நான் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்பானா, நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா, நல்லபடியாக வாழ்க்கை அமையுமா, இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? ஆமாங்க சார். நீங்கள் கவலைப்படாதீங்க. சுகவனேஸ்வரர் திருக்கோவில் பக்கத்தில் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்தில் கேட்டுங்க. இவ்வளோ தூரத்தில் இருந்து நான் சொல்கிறேனே, அப்போ இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அந்த கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு சுவாமிக்கு திங்கக்கிழமையில் வந்து பால் அபிஷேகம் பண்ணி 3 வாரம் அப்படி பண்ணிங்கன்னா ஸ்திரமான புத்தியும் தெளிவான சிந்தனையும் வந்து தெளிவான முடிவெடுத்து நல்ல உத்தியோகம், உயர்வு, இடமாற்றம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சுமதி. அடுத்ததாக காலர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க எனக்கு பதிலே சொல்லல. நான் ஸ்டார்டிங்கே கேட்டேன் உங்ககிட்ட. அவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்றேன். நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க சார். ஆகணும். அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன அவங்களுக்காக தானே சார் கேட்குறேன். என்னம்மா சொல்லுமா? வீடு கட்டதுக்கு அப்புறம் கட்டினதுக்கு முன்னாடி அதோட லைஃப் மாறுது. அதே மாதிரி தான் கல்யாணமும். 2 விஷயங்களுக்காக அந்த லைஃப் மாறுது. அது எப்படி மாறுது, ஏன் மாறுது? நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இது பாருங்களேன், நாங்கள் எல்லாமே எத்தனை வாட்டி சொல்லுவேன், நாங்கள்லாம் மைதா மாவு மாதிரி, நாங்கள்லாம் கோதுமை மாவு மாதிரி. ஆம்பளைங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பூரியாக மாற்றிக்கலாம், சப்பாத்தியாக மாற்றிக்கலாம், பரோட்டாவை மாற்றிக்கலாம். இதை மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பிறந்த வீட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க. ஆனால் இந்த புகுந்த வீட்டில் தான் மாற்றுவாங்க. நீங்கள் வந்து மாற்றின விடும்போது நீங்கள் எங்களை பூரியானா இது பண்ணலாம், சப்பாத்தியானா பண்ணலாம், பரோட்டாவானா பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் மாறக்கூடிய அளவுக்கு எங்கள் மனோநிலை மாறி போகுது. அதனால தான் எங்களுக்கு பிறக்கும் பொழுது எந்த வீடோ அதே வீடு தான் புகுந்த வீடுன்றது ஒரே கிடையாதுமா. எங்களுக்குன்னு ஆசை கிடையாது, எங்களுக்குன்னு வாஸ்து கிடையாது, எங்களுக்குன்னு ஜாதகம் கிடையாது. ஆண்கள் வந்து டிபெண்ட் ஆன் இன்னொருத்தர் தான். அடுத்தவங்களுக்காக வாழறது, குடும்பத்திற்காக வாழறது. ஒரு பையன் வந்துமா காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லி நிறைய பணம் வாங்கிட்டு போயிட்டு ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிடுவான், அங்கே சாப்பிடுவான், இது பண்ணுவான். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஆஃபீஸ் கவரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவான். அதுலேருந்து ₹1 கூட எடுக்க மாட்டான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? வீடு எனக்கு தெரியல. கல்யாணம் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஒரு பெண் வந்ததுக்கப்புறம் லைஃப் மாறுது. வீடு ஏன் சார், என்ன எந்த காரணத்தால்? யாராவது ஒரு வீடு கட்டும்போது இல்லான் அப்படின்னு போடுறாங்களா? இல்லாள் தான் போடுறாங்க. அந்த வீடு கட்டின உடனே உங்கள் மனைவி உங்கள் இல்லாள் எப்படி இருக்குன்னு தான் அந்த வீட்டுக்கு இல்லாள் தான் பேரும். எங்களை யாராவது அந்த வீடு கஷ்டப்பட்டு இஎம்ஐ வாங்கி அது பணம்லாம் கட்டினா கூட எங்கள் பேர் எங்கன்னா வருதுங்களா? அதை எல்லாத்த விட வீடு கட்டின பிறகு கூட யார் பேர் போடுறாங்க? பொண்டாட்டி பேர் தான் போடுறாங்க. என் பேர் எங்கேயாவது போடுறோமா? எல்லாத்துலேயுமே நாங்கள் விட்டு கொடுக்குறோம். நான் ஆனால் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு நல்லா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்க ப்ராக்டிக்கலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கொடுத்தனும் பண்ண போகிறாங்களோ நாங்கள் வேணா காமெடியாக நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்கள் மனசில் அது பதியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனைவியினுடைய ஜாதகத்துக்கு அது ஒத்து போகணும். அந்த லக்னமும் ராசியும் ஒத்து போனால் திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த குடும்பமே செழிக்கும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய சந்ததி மட்டும்தான் வாழுதுன்னு. உங்கள் குலமே வாழணும்.
அதனால தான் அந்த காலத்தில் கட்டின வீடு எல்லாமே குலமே வாழ்ந்தது. இன்றைக்கி நம்ம கட்டுற வீடு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் மறுபடியும் ஜாயிண்ட் வெஞ்சரில் திருப்பி வீடு கட்டுற மாதிரி வருது. கரெக்ட். நம்ம கட்டுறது வேற, அன்னைக்கு அவங்க கட்டினது வேற. அவங்க குலத்திற்காக வீடு கட்டினாங்க, இன்னைக்கு நமக்காக வீடு கட்டுறோம். நம்ம இந்த குருவி கூடு கட்டுது தெரியுங்களா, தூக்குநாங்குருவி, அதனுடைய லைஃப் டைமில் ஒரு வருஷத்துக்கு 2 முறை கட்டுது. ஆனால் மனுஷன் வந்து ஒரே ஒரு முறை தான் வீடு வாங்குறான், அதுக்கே மூச்சு விட்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க, தூக்குநாங்குருவிக்கு வாஸ்து தெரியுமா சார்? கிழக்கு நோக்கி தான் வாசல்படி இருக்கும், கிழக்கு நோக்கி தான் அந்த வாசப்படியில் வந்து வெளிச்சம் தரக்கூடிய அந்த கல் வைக்கும், உஷ்ணமாக இருக்கிறதுக்கு தேவையான மூலிகையும் அது உள்ள வைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சது தான் பிஇ படிக்காத அந்த தூக்குநாங்குருவி கூடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.